Hi friends, welcome to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 25ஆம் தேதி நம்மளுடைய SBO TVM YouTube சேனல்ல சங்கர் சார் வந்து யூடியூப் லைவ் மீட்டிங் வச்சிருந்தாங்க. இதுல நிறைய பேர் வந்து இந்த மீட்டிங்ல லைவ் மீட்டிங்ல கலந்துக்கிட்டு அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் சாட் மெசேஜ்ல கேட்டு எல்லாரும் நிறைய பேர் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. இதுல இந்த லைவ் மீட்டிங்ல ஒரு 15 பாயிண்ட், அதாவது ஒரு 15 பாயிண்ட் முக்கியமான அப்டேட் வந்து சார் வந்து அந்த 15 பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அனைவருமே அந்த வீடியோவை எல்லாருமே பாருங்கள். நம்மளுடைய SBO TVM யூடியூப் சேனலில் இருக்கும். அப்படி இல்லைன்னா SBO நோட்டீஸ் போர்டில் கூட அந்த வீடியோ வந்து கொடுத்துருக்குறாங்க. அத்தனை பேருமே பாருங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு சில பேர் வந்து வித்ட்ரால் எடுக்கும்போது உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்து லெஸ் ஆகும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதை பற்றி நோட்டீஸ் போர்ட்லேயும் சார் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது உங்களுடைய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ரால் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ டிடக்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து SBOவில் ஜாயின் பண்ணும்போது பேசிக் சில்வராக இல்லை ப்ரீமியம் சில்வராக இருந்தீங்கன்னா வித்ட்ரால் எடுக்கும்போது உங்களுக்கு 20% டிடக்ஷன் போகும். நீங்கள் டேரெக்டில் யாரும் ரெஃபர் பண்ணாமல் கோல்டோ இல்லை டைமண்டோ இல்லாமல் டேரெக்ட் ஒன்லி பேசிக் சில்வர், ப்ரீமியம் சில்வர் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரால் எடுக்கும்போது 20% வந்து போகும், சரிங்களா? 20% போகும். அது எப்படின்னு போகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வேலெட்டில் இருக்கிற ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து அப்ளிகேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 10% உங்களோட டேரெக்ட் அப்பேண்ட் ஸ்பான்சருக்கு 10% போயிடும். பேலன்ஸ் இருக்கிற 10% வந்து நீங்கள் பேங்க்குக்கு வித்ட்ரால் எடுக்கும்போது 5% வந்து அட்மின் ஃபீஸாகவும் 5% வந்து டிடிஎஸும் போகி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ரிசீவ் ஆகும். நீங்கள் அதில் எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்தாலும் சரி, டோட்டலாக உங்களுக்கு 20% வித்ட்ரால் எடுக்கும்போது போகும், சரியா? அதாவது நெக்ஸ்ட்டு ஒரு சில பேர் வந்து கோல்டுலோ இல்லை டைமண்டிலோ இருந்திருப்பீங்க. அதாவது டேரெக்டில் மெம்பர்ஸ் யாராவது டவுன்லைன்ஸ் கொடுத்து நீங்கள் கோல்டு போஸ்டிங்கிலோ இல்லை டைமண்ட் போஸ்டிங்கில் நீங்கள் இருப்பீங்க. அப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரால் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போகும்னு பார்த்தீங்கன்னா 5% தான் போகும். அதாவது 5% டிடக்ஷன் போகி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ரால் எடுக்கும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ரிசீவ் ஆகிடும். இது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் வந்து இன்ட்ரோ போனஸ் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. இன்ட்ரோ போனஸ் வந்து 6 மாதம் கழிச்சு தான் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. இன்ட்ரோ போனஸ் வந்து நம்ம SBO எப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, இப்போ ஏப்ரல் மந்தில் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏப்ரல் மந்த்லேயே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கு எப்போ நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து நம்ம ஒரு நியூ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போலேருந்து நமக்கு வந்து அந்த 10% இன்ட்ரோ போனஸ் நம்மளுடைய டேரெக்ட் டவுன்லைன்கிட்ட இருந்து நமக்கு வரும். அதாவது டேரெக்டில் யாரை நம்ம ரெஃபர் பண்ணி இருந்தோன்னா அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு 10% இன்ட்ரோ போனஸ் வரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்ட்ரோ போனஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இன்ட்ரோ போனஸ் வந்து நமக்கு வந்து எப்படியெல்லாம் கிடைக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ட்ரோ போனஸ் வந்து ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து நமக்கு வந்து இன்ட்ரோ போனஸ்ன்றது வரும். ஆனால் அந்த நபர்கள் வந்து நம்ம டேரெக்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த 10% இன்ட்ரோ போனஸ்ன்றது நமக்கு வரும், சரிங்களா? அதேமாரி மெயில் வந்து ரிப்ளை வரலன்னு கேட்டுட்ருக்குறீங்க. ரிப்ளை வந்து வரும், வெயிட் பண்ணுங்கள். மெயில் பண்ண அத்தனை நபர்களுக்குமே ரிப்ளை மெயில் வரும். ஏன்னா ஒரு நபர் 2 நம்பர் இருந்தால் பரவாயில்ல, நிறைய நபர்கள் SBOவில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் எத்தனை பேருமே மெயில் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே மெயில் அனுப்பணும் அவங்க. அதனால் நமக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாருக்குமே மெயில் வரும், வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை கேளுங்க. நம்மளுடைய யூடியூப் லைவ் மீட்டிங்கில் மார்ச் 25ஆம் தேதி நடந்த இந்த யூடியூப் லைவ் மீட்டிங்கில் ஒரு 15 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விஷயங்கள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக தெளிவாக வந்து சார் சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாருமே முழுமையாக கேளுங்க. SBOவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற அத்தனை நபர்களுமே கரெக்டாக கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் வந்து வித்ட்ரால் எடுக்கிறீங்கன்னா வித்ட்ரால் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரால் கொடுக்குற ஆப்ஷன் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நீங்கள் வந்து வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பேமெண்ட் வந்து ஏப்ரல் 15 சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அத்தனை பேருக்குமே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து வந்துடும். யாரும் பயப்பட தேவையில்லை. ரீஃபண்டபிள் கேட்ட மெம்பர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, SBOவில் பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ண அத்தனை பேருக்குமே வந்துடும். யாரும் பயப்பட தேவையில்லை, ஓகேங்களா? SBOவில் கண்டினியூ பண்ணுறவங்க மெயில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ளே மெயில் பண்ணிவிடுங்க. எப்படி மெயில் பண்ணணும் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.